Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஜஸ்ட் ஒரு 2 மார்க் கொஷின், ரெண்டு கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், சின்ன வித்தியாசம் இருக்கும். தெரிஞ்சுக்குங்க, எக்ஸாமுக்கு வருமா சார், வராதா சார், இது கிரியேட்டடா சார், புக்கில் இருக்கா சார், நம்மளுடைய போர்ஷனில் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் போர்ஷனில் இது சிலபஸ் ஃபுல்லாகவே இருக்குது உங்களுக்கு. டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட் ஏவோட டிட்டர்மினன்ட் கேட்பாங்க. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஏ கொடுத்துட்டு அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் கேட்பாங்க. ரெண்டுமே டிட்டர்மினன்ட் வேல்யூ தான். பார்க்கறதுக்கு ரெண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்கும். இது வெறும் அட்ஜாயிண்ட் ஏ, இது அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட். அப்போது இதில் பார்த்தீங்கன்னாலும் டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. டிட்டர்மினன்ட் ஏ 5னா கண்டிப்பாக அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா டிட்டர்மினன்ட் ஏ = 0 வந்தால் தான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ 5 வந்தாலே அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். ஆர்டர் கொடுத்துருக்காங்க, ஆர்டர் இஸ் 3. அப்போது நம்ம சம்மை பொறுத்த வரைக்கும் n = 3. இதுதான் ஆர்டர். இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுலேயும் ஆர்டர் n = 3. இதுதான் ஆர்டர். இந்த ரெண்டு சம்முக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. இதில் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் கேட்டிருக்காங்க. இதில் உங்ககிட்ட கேட்டிருக்கிறது டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட்டே கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்துங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே உங்கள் மனசில் அந்த ஃபார்முலா உங்களுக்கு போய் செட்டில் ஆகிடும். ரெண்டுத்துக்கும் சின்ன வித்தியாசம் இருக்குது. இது வெறும் டிட்டர்மினன்ட்டே, இது அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட் போட்டிருக்காங்க. சின்ன வித்தியாசம். டபுள் அட்ஜாயிண்ட் இருக்கும் பார்த்துங்க. ஏன்னா எக்ஸாம் டைமில் லைட்டாக உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும் இந்த ஃபார்முலாஸ். டிட்டர்மினன்ட் ஏ, ஏன்னா அதுதான் க்ளூ. இங்கேயும் டிட்டர்மினன்ட் ஏ, அதான் நம்மளுக்கு க்ளூ. டிட்டர்மினன்ட் ஏ தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 5 கொடுத்துருக்குறாங்க. அப்போ இங்கேயும் டிட்டர்மினன்ட் ஏ, அங்கேயும் டிட்டர்மினன்ட். இங்கே வெறும் அட்ஜாயிண்ட், அங்கே அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட், அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட். இங்கேயும் டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ, டிட்டர்மினன்ட் ஏ. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். பவர் n-1. ஆர்டர் வந்து நம்மக்கிட்ட இருக்குது 3ன்னு சொல்லிட்டு பவர் n-1. இங்கே பாருங்கள், பவர் n-1. என்ன சார் ஒரே மாதிரி தான் எழுதுறீங்க, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. முடிய போது இது அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட், இது அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட். ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் க்ளூ. அதில் தான் சம்மே ஆரம்பிக்கும். பவர் n-1. n தான் ஆர்டர் உங்களுக்கு. பவர் n-1. இதில் ஒரு அட்ஜாயிண்ட், இதை டபுள் அட்ஜாயிண்ட் மறந்துடாதீங்க. ஹோல் ஸ்கொயர் முடிஞ்சு போச்சு சம்மு. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து 5, n-1னா 3-1. அப்போ 5, 3-1 is 2, 5 square is 25. அப்போ B is your correct option. இங்கே வாங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ 2 பவர் n-1. n-1 போது 3-1 ஹோல் ஸ்கொயர். அப்போது 3-1 ஹோல் ஸ்கொயர். அப்போது 2 into 3-1 is 2 ஸ்கொயர். அப்போது 2 பவர் 2 ஸ்கொயர்னா 4. 2 into 2 into 2 into 2 into 2 4 வாட்டி போட்டிங்கன்னா 16 is the correct answer for this. அப்போ இன்றைக்கி இந்த ஒரு 2 நிமிஷம் வீடியோ பார்த்ததுனால அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட், அட்ஜாயிண்ட்டுக்கு அட்ஜாயிண்ட் ஏக்கு டிட்டர்மினன்ட், ரெண்டுத்துக்கு ஆன்சர் டிட்டர்மினன்ட் ஏல தான் ஸ்டார்ட் ஆகும். பவர் n-1 இதில் பவர் n-1க்கு ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட் அப்படியே மண்டக்குள்ளே வச்சுங்க. என்றைக்காவது அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.